அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வென்ஸ் இஸ்ரவேலுக்கு வந்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு அவர் வந்ததோட அமெரிக்காவினுடைய துணை அதிபர்கிட்ட இஸ்ரவேலினுடைய ஆக்கிரமிப்பு அந்த பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூட முதல் கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டா, ஹமாஸுக்கு ஆயுதத்தை களைவு செய்யணுமா, ஆயுதத்தை கொண்டு ஒப்படைச்சோணுமா ஹமாஸ். இப்ப நான் பொதுவான ஒன்று கேட்கிறேன், இஸ்ரவேல் பலஸ்தீனர்கள்கிட்ட இருந்து அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நாடுன்னு சொல்லியது இன்றைக்கு இந்த 2 வருட கால இந்த யுத்தத்துல இன்றைக்கு உலகளாவிய ரீதியில 190% கொண்டு மக்கள் இன்றைக்கு உண்மை தன்மையை விலையும் கொண்ட இந்த உண்மைத்தன்மையை விலையும் கொண்டதுக்கு பிறகுதான் ஐரோப்பா முழுவதும் கொண்டு யூத ஆக்கிரமிப்புக்கு எதிராக கொண்டு பல லட்சம் மக்கள் வரலாறு காணாத கொண்டு பல போராட்டங்களை நடத்தி இன்ன வரைக்கும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறது. அப்ப இவங்க ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலைமைன்னு சொல்லியது இன்றைக்கு உறுதியாயிட்டு. அப்ப பலஸ்தீன் மக்களை 1 லட்சத்துக்கு மேல படுகொலை செஞ்சு இந்த ஆக்கிரமிப்பு இந்த ஐடிஎஃப் தீவிரவாத இராணுவம் இன்றைக்கு அந்த நாட்டிட இருந்த அந்த மதிப்பெண் சொல்லியது இன்றைக்கு துளி கூட சரி அளவு இல்லாத அளவுக்கு உலக மக்கள்கிட்ட வெறுப்ப சந்திச்ச ஒரு பக்கற்ற கொண்ட ஒரு பிரதேசமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இந்த இஸ்ரவேல் இன்றைக்கு இருக்கிறது கண்கூடா இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் எல்லாரும் பார்க்கிறேன். அப்ப இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட யாருன்னு பலஸ்தீனர் இருந்து அப்ப உண்மையில இந்த ஆயுத களைவு செய்யணும் கொண்டு இந்த கொடுங்கோல் இந்த கொண்டு ஆட்சி செய்த இந்த நெதன்யாஹூ சம்பந்தப்பட்ட இந்த அரசாங்கம் இந்த இஸ்ரவேலா அல்லது கொண்டு அந்த மண்ணினுடைய உண்மையான இராணுவம் ஹமாஸா என்று சொல்லிய பிரதான கேள்வி இங்கனே கேட்கத்தான் வேணும். ஏன்னா இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொண்ட இன்றைக்கு இஸ்ரவேல் என்று சொல்லியது இன்றைக்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கொண்டு நாடு சொல்லியது. எல்லாரும் நாடுன்னு சொல்லி செல்லல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர். அப்ப இன்றைக்கு இந்த பலஸ்தீனிய இன்றைக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த ஹமாஸ இன்றைக்கு அவங்க பலஸ்தீன ஆட்சியாளராலும் இராணுவமாகத்தான் இந்த பலஸ்தீன இந்த காசா மக்கள் கருதியது. அப்ப இந்த நிலையை ஒட்டி ஹமாஸ்ட இராணுவ பலம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிச்சு. ஒவ்வொரு நாளும் கொண்டு அந்த இயக்கத்துல பல நபர்கள் கொண்டு சேர்ந்து கொண்டு தான் வந்துருச்சு அந்த பூமிக்காக வேண்டி அந்த மக்கள் அந்த பூமியை மீட்டெடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி. அப்ப ஹமாஸ்ட ஆயுத கலவைன்னு சொல்லியது இஸ்ரவேல்ட கோரிக்கைகள் என்றைக்கும் எடுபடுறல்ல. அமெரிக்காவும் அந்த தீர்மானத்துல இல்லாத நேற்று முந்தின செய்திகள் ஊடாகவும் இன்றைக்கு நாங்களும் அறிஞ்சு கொண்டிருச்சியது. இந்த நிலையை ஒட்டி பலஸ்தீனியர்கள்ட்டிருந்து இன்றைக்கு ஹமாஸ் கொண்டு இன்றைக்கு பிரிக்கணும்னு சொல்லி பார்த்த முயற்சியிலும் படு தோல்வியில கொண்டு முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல பலஸ்தீனிய மக்கள் இன்னமும் ஹமாஸை நேசிக்கிற ஒரு அரசாங்கம் இராணுவமாகத்தான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிற. காசால இஸ்லாமியத்துல சேர்ந்த கொண்டு முனாஃபிக்குகள்ட கொண்டு வேட்டைகளை ஹமாஸ் தொடர்ந்து நடத்தி அவங்களுக்கு பல அழிவுகளை உண்டு பண்ணி கொண்டு வர வல்ல ரஹ்மான் பலஸ்தீன் மக்களுக்கு துணை புரிவானாக. ஆமீன்.